ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் OnePlus Bullet Wireless Z2 நெக்பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜிங்குள்ள சி டைப் சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் மப்ஸ், ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு 3 டைப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்குள்ள யூசர் மேனுவல் இருக்குது. இது டோட்டலாக ப்ளூ, பிளாக் அண்ட் ரெட்டுன்னு 3 கலர் வேஸில் அவைலபிளாக இருக்குது. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த நெக் பேண்டை ஃப்ளெக்சிபிளாக மடக்குனாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி பெட்டரான குவாலிட்டியில் மேக் பண்ணியிருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக நெக் பேண்டில் வால்யூம் அண்ட் ஆன் ஆஃப் கண்ட்ரோலை செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த நெக் பேண்டில் ஒன் கார்னர்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபியூச்சராக இருக்குது. இந்த வால்யூம் அண்ட் சென்டர் பட்டன் மூலமாக என்னென்னலாம் பண்ண முடியும்னா, டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. இந்த சென்டரில் இருக்கிற பட்டனோட கண்ட்ரோல் என்னென்னா, நீங்கள் மியூசிக்கை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் ஆயிரும். அகெயின் அந்த சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வரும்பொழுது சென்டர் பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கால் அட்டன் ஆயிரும். நெக்ஸ்ட் இதே சென்டர் பட்டனை டபுள் ப்ரெஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் சாங் வந்து ப்ளே ஆகும். இதே சென்டர் பட்டனை 3 டைம் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் சாங் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் 12.4 mm பேஸ் டிரைவர் பெஸ்டான ஆப்ஷன் இது. ஸோ இயர்ல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது, எந்த ஒரு கேப்புமே இல்லாம. ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேசும்போது அவங்களுக்கும், அவங்க பேசுறப்ப நமக்கும் கிளியரா கேட்குது. மேக்னெட்டிக் டச் ஆயிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆயிருது. இது ரிமூவ் ஆயிருந்ததுன்னா நீங்க ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கிற மொபைலுக்கு இது பேர் ஆயிருது. கனெக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு ப்ளூடூத் 5.0 வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 20 ஹவர்ஸ் வரைக்கும் மியூசிக் கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேப்பே இல்லாம தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 30 மணி நேரம் வரைக்கும் பேட்டரியோட சார்ஜ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நான் செக் பண்ணி பார்த்ததுல ஒரு நார்மலான யூஸுக்கு எனக்கு 7 டேஸ் வரைக்கும் சார்ஜ் இருந்தது. இது ஒவ்வொருத்தருடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். நெக்ஸ்ட் வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் IP55 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க வியர்வை பட்டாலோ இல்ல வாட்டர் பட்டாலோ இந்த நெக் பேண்டுக்கு ஒண்ணுமே ஆகாது. நெக்ஸ்ட் மியூசிக் நீங்க ப்ளே பண்ணி கேட்கும் பொழுது பேஸும் ஷார்ப்னஸும் வேற லெவல்ல இருக்கு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இதோட வெயிட்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப லைட்டான வெயிட், டோட்டலாவே ஒரு 30 கிராமுக்கு உள்ளதான் இருக்கு. இதோட பிரைஸ் என்னங்கிறத ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துருங்க. அமேசான், பிளிப்கார்ட்ல சேம் பிரைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.